இவரு காலையில இருந்து சாப்பிட்டுருப்பாரா, மதியம் சாப்பிட்டுருப்பாரா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா நான் ஏன் வந்து நியூஸ் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, as a பர்சனா அவரே எனக்கு பிடிக்கும், அதனால நான் பாத்துட்டு இருக்கேன். பாண்டிச்சேரியில இருக்க நான் பாத்துட்டு இருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். ராத்திரி பகலந்து படிச்சு ஃபெயில் ஆயிருந்தா பரவாயில்ல, இந்த சனியை புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. ஏங்க எங்களுக்காக வந்த ஒரு மனுஷனை நாய் மாதிரி அலைய விடுறீங்களேங்க. எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க எவ்வளவு சில் பண்ற டைம் தெரியுமா இது? இடியட்ஸ் இவங்க எல்லாமே அரவர நாயிங்க, அரவர நாயிங்க 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 நாயிங்க. அவரை போட்டு படுத்து எடுக்கிறீங்க, அவன் பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது. நீ உருப்பட மாட்டடா, நீ உருப்பட மாட்டடா, நான் புளுத்து போகணும். உங்களுக்கெல்லாம் நல்லதாவே வராது, நீங்க நாசமா போயிடுவீங்க, நாசமா போயிடுவீங்க. பட் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, எங்களுக்கு அவர் தான் வேணும். எல்லா கவர்மெண்ட்லயும் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு யாரு ஆண்டா காட்டா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். பேசாம போறியா, வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா? எனக்கு விஜய் சார் தான் வேணும். அப்புறம் இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாதீங்க. ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இருக்கிற தொகுதி கிழக்கு தொகுதியில நாங்க வந்து ஒரு பெண்களா இருந்து வீட்டுக்குள்ளே இருந்திருந்தோம். இன்னைக்கு வெளியே நின்று நாங்க ஒரு ஹாப்பியா என்ஜாய் பண்றோம்னா அதுக்கு முழு காரணம் யாருங்கிறீங்கன்னா விஜய் அண்ணா தான். இன்னொரு முறை சொல்லுங்க. காரணம் யாருங்கிறீங்கன்னா விஜய் அண்ணா தான். பாராநாய அங்க பாராநாய சி ஜோசப் விஜய் எனும் நான் வருங்கால சிஎம்ன்றதை விட இப்ப நவ் சிஎம்மா இருக்கிறது எங்களுக்கு அவ்வளவு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காட். இப்போ தமிழ் மொழி இல்லாம சமஸ்கிருதத்துல முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனையை இப்ப மக்கள் முன் வச்சிருக்காங்க. ஒரு சிலர் தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது, சமஸ்கிருதம் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் சமஸ்கிருதம் வழிபாடுகளுக்கு உள்ள ஒரு மொழி, ஆனால் அதுவும் நமது மொழிதான், தமிழ் மட்டுமல்ல. அடிச்சு பல்ல கழிச்சு போடுவேன். நாங்க தாங்க எங்களுக்கு வேணும், நாங்க அவரை தேர்ந்தெடுத்தோம். நீங்க அவருக்கு இருக்க சொத்துக்கு அவர் எப்படியோ வாழ்ந்துட்டு போறாரு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்த மனுஷனை எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? ஹலோ, கீழ்பாக்கம் மெண்டல் ஹாஸ்பிட்டல். ஒரு பைத்தியம் பைக்ல பறந்து போயிட்டு இருக்கு, அத பட்டன் பிடிச்சீங்கன்னா பல பேருக்கு பைக் நம்பர் TN09. இப்படி போட்டு சித்திரவதை பண்றீங்க. அவர் தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல அவருக்கு ஒழுங்கா. அவர் பாப்பா உங்க சும்மாவே விடாது. ஆளுநர் சார், நீங்களும் மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனா நடந்துக்கோங்க. என்ன கொடுமை சரவணன். சொன்னது யாரு? திமுக. யார் மூடுறது? ஜெஸ் சார் செஞ்சிரு ஜெஸ் சார் செஞ்சிரு ஜெஸ் சார் செஞ்சிரு. புதிய உட்டினா உனக்கு நாளைக்கு கை கால் இழுக்கும். பயப்பறியா குமார்? காலையில எங்க கை உதறான், என் கை கால்லாம் நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும், நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. எங்களுக்கு காலையில ஒரு 12 மணினா கை கால்லாம் இழுத்துடு சாமி. போட்டர் இல்லாத நீங்க வாய முடியுமா? நான் 20 கிலோமீட்டர் அவர் பண்ணிருக்காரு, எடுத்த உடனே அவர் ஒயின் ஷாப்ல கை. டேய்,
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு அளவு ஆமா செத்து போயேன்டா. வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாக்காக்கி எங்க தாலி எல்லாம் அறுக்கிற நல்ல விஷயமா அதே சொல்லுங்க. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. நீ ஒண்ணும் சொல்லணும் போ. 20 கிலோமீட்டர் அவர் பண்ணிருக்காரு. எடுத்த உடனே அவர் ஒயின் ஷாப்ல கை வைக்கிறாரு. அதை பண்ண முடியுமா? நல்ல விஷயமா அதே? இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்ட போறோம் தெரியலையே. ஒயின் ஷாப் இருக்கலாம், ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கூடாது. அவர் சொன்னார், அருவிக்கு சொல்லியிருக்காரு ஸ்கூல் பக்கம். இப்ப நாங்க எங்க போறது? இது எதுக்கு நம்பர் சொல்ற மாப்ள. காலு பயம் வருதா? நாயகனா பயம். யாரது? Who is the black sheep? யாரது? எங்க மச்சான் தலைவா. ஆமா, அவன் எதுக்கு இங்க வந்தான்? பிரஸ் மீட்டிங் பார்க்கணும்னா அதான் கூட்டுவாங்க. இந்த அளவுக்கு மெஜாரிட்டியில் ஜெயிச்சது எந்த கட்சியுமே இல்ல. கண்டிப்பா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. கட்சி ஆரம்பிச்சு 3 கட்சி மாறி ஒயின் ஷாப் கூடாது. ஆனா உன்னால முந்தா பாண்டிச்சேரி மாதிரி கொண்டு வா. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இல்லையா? ஒயின் ஷாப் கூடாது. ஆனா சரக்கு விலையை குறைக்க முடிஞ்சா சரக்கு விலையை குறை. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதுக்காக குடிக்கிறவங்களையும் இலக்காரமா பேசக்கூடாது. குடிக்காரங்கிற பட்டத்தை கொடுக்க. ஏன்னா அங்கெல்லாம் இந்திய குடிமானுங்க. இடியட்ஸ். இவங்க எல்லாமே அறவுற நாய்ங்க. நாய்ங்க. 21 வயசுல இருக்கிறவங்க கொடுக்கூடாது. நல்லா சொன்னது உண்மைதான். ஆனா அது வயசுல பெரிய மனுஷன் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? ஆனா நீ என்ன வேணா பண்ணிக்க, ஆட்சியில் அரசியல் இல்ல. ஆனா ஒயின்சா மட்டும் மூடாது. ஏன்னா அது இதாலதான் நிறைய பேர் வாழ்றாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்தேன். திடீர்னு நீங்க ஒயின்சா மூட்டனா சில பேர் கைகால் இழுத்துக்கும். ஏன்னா ஆள்கால் ஊறி போன உடம்புல ஏகப்பட்ட உடம்பு இருக்குது. டேய், விஷத்திலே பிறந்து வளர்ந்தவங்கடா நாங்க. 6 மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்து தான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? 490 சரக்கு நீங்க 530 ரூபா 40 ரூபா எதுக்கு? நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா வாங்கிக்கங்க. 40 ரூபா எது கொடுக்கணும்? இது 10 ரூபா பாட்டில் காசு 20 ரூபா சொன்னா வேற என்ன 40 சொன்னாங்க உங்ககிட்ட. இப்ப இது யாரு எவ்வளவு சொன்னீங்க? 480 ரூபா சரக்கு 10 ரூபா ஸ்டிக்கரு. நீங்க எவ்வளவு சொல்றீங்க? இத எவ்வளவு சொல்றீங்க? 510 ரூபா சொன்னா எவ்வளவு? 510 ரூபா எது கொடுக்கணும்? நான் வேற என்ன கொடுப்பாங்க? வேற என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு? வேற என்ன கொடுப்பாங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு சிஎம் ஆகிடுங்கன்னு சொன்னா பயவுள்ளிங்க நிஜமாவே சிஎம் ஆகிட்டானுங்க. பேசாம படத்தை நடிச்சுட்டு வெளியே சுத்திட்டு ஜாலியா இருந்துருக்கலாம். இங்க வந்து உக்காந்துட்டு ஒன்னும் பண்ண முடியல. தெரியாதனமா என்ன பிடிச்சி இங்க உட்கார வச்சுட்டானுங்க. என்ன நடக்குது, இவங்க என்ன பேசுறாங்க ஒரு இளவும் புரியல. இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க எப்போ பேசி எப்போ நான் போடுறது? இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே நண்பா. மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்ன சார் சொன்னாங்க? எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். என்ன சார் சொன்னாங்க? அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொன்னீங்க சாரு. இப்போ உங்களை வந்துட்டு அரசியல் பிரிவு சிறப்பு ஆலோசகரான ஒரு பதவி கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பதவி கொடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதை ரத்தும் செஞ்சுட்டாங்க. அது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்தாங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு. இது அது இல்ல. ஃபிளாஷ்பேக். அட்டாக் பண்ற புலி
அட்டகாசமான புலி, அசால்ட்டான புலி, அசத்தலான புலி, அசாத்திய புலி, அசர புலி, அசரா புலி. நாங்க தான் மினிஸ்டர். மினிஸ்டர்னா நீங்க தான் தமிழ்நாட்டை ஆள போறீங்களா? பின்ன ஜெயிச்சவன் தான் ஆளுவான், தோத்தவனா ஆளுவான். பழைய திட்டத்தை அப்படியே காப்பி அடிச்சு உங்களுக்கு செய்ய போறேன். உனக்கு என்ன குறை? வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, உரிமை தொகை 2500, பஸ்ல குந்திக்கின்னு ஜம்முன்னு ஃப்ரீயா போலாம். ஓகே சார், ஓகே சார். என் பிரச்சனையை நீ நோண்டாத, உன் பிரச்சனையை நான் நோண்ட மாட்டேன். பீஸ்ட் படம் நல்லா இருந்துச்சா? சூப்பர் படம் சார். கையா கூட நீ தான் தற்குறே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்